அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவர்களுக்குமாக பெருநாளுடைய வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டவனாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஆடியோ பதிவு செய்கிறேன். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், பெருநாளுடைய தினம் வந்தாலே மஸ்ஜிதில் தொழுவதா மைதானத்தில் தொழுவதா என்ற பிரச்சினையை சிலர் வருடம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதிலே நாங்கள் தெளிவு பெறுவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பகுதி இருக்கிறது. அது என்னவென்றால், ஷரியத்தில் சில விடயங்கள் சுன்னத்தா பிதஅத்தா என்ற ஒரு பிரச்சினை போகும், அல்லது சுன்னத்தா ஃபர்தா அல்லது முஸ்தஹப்பா என்ற வாதங்கள், பிரதிவாதங்கள் வைக்கப்படும். ஆனால் பெருநாள் தொழுகை மைதானத்தில் தொழுவது சம்பந்தமாக அது என்ன பிரச்சினை என்பதே அநேகமானவர்களுக்கு தெரியாது. அதனால் மஸ்ஜிதில் தொழக்கூடியவர்கள் வழிகேடர்கள், அல்லது மைதானத்தில் தொழக்கூடியவர்கள் நாங்கள் சரியாக செய்கிறோம். அநேகமாக மக்கள் யோசித்திருக்கிறார்கள் இதுவும் சுன்னா பிதஆ உடைய பிரச்சினை என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது விளங்கிக் கொள்வோம், இது சுன்னா பிதஆ உடைய பிரச்சினை இல்லை, இது அஃலலியத்துடைய பிரச்சினை. மஸ்ஜிதில் தொழுவது சிறந்ததா அல்லது மைதானத்தில் தொழுவது சிறந்ததா, முசல்லாவில் தொழுவது சிறந்ததா, இது சிறப்பு எது என்பதனுடைய அடிப்படையே தவிர இது சுன்னா பிதஆ உடைய பிரச்சினை அல்ல என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதில் சிறந்தது என்றுதான் இது பிரச்சினை. இது சிலருக்கு தெரியாமல் இதையும் கொண்டு போய் சுன்னா பிதஆ உடைய பிரச்சினையில் போய் செருகிறார்கள். இது முதலாவது நாங்கள் தெளிவு பெற வேண்டிய ஒரு விடயம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைதானத்தில் தொழுதார்களா முசல்லாவில் தொழுதார்களா? மைதானம் என்பது நாங்கள் இப்பொழுது விளையாடக்கூடிய அந்த மைதானம், அதிலே நாய் பூனைகள் எல்லாம் நடமாடுகிறது. அந்த மைதானத்தில் சில அசிங்கமான விடயங்களும் நடைபெறலாம், வம்பாக பறிக்கப்பட்ட பூமியும் இருக்கலாம். மக்கள் இதனை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது முசல்லாவில். முசல்லா என்றால் நபியுடைய காலத்தில் பெருநாள் தொழுவதற்காக வேண்டி, ஜனாசாக்கள் தொழுவிப்பதற்காக வேண்டி முசல்லா என்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அது மஸ்ஜிது நபவியை விட்டும் தூரமாக இருக்கவில்லை. மஸ்ஜிது நபவியோடு இருந்த அந்த இடத்தில் தான் அந்த முசல்லா இருந்தது. இது காலப்போக்கில் மைதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்று, மஸ்ஜித் விசாலமாக இருக்க, மஸ்ஜிதில் தாராளமாக இடம் இருக்க அங்கே போய் தொழுவது என்பது, இது நாங்கள் பிதஅத் என்று சொல்வதை விட சிறப்புக்குரியது மஸ்ஜித். நபி அவர்கள் தொழுத அதே மைதானம், இன்னும் அதே முசல்லா இருக்கும் பொழுது இப்பொழுது மஸ்ஜிதில் தான் தொழுவிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தொழுதார்கள் என்றால், அங்கே இடவசதி போதாமல் இருந்தது. ஒவ்வொரு ஊர்களிலேயும் மஸ்ஜிதுகள் மிக விசாலமாக இருக்கின்றன, பெண்களுக்கு வேறாக ஆண்களுக்கு வேறாக என்று நிறைய இடவசதிகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த கருத்தை ஊண்டி பிடிக்காமல், அல்லது பிதஅத் சுன்னத் என்ற வாதத்தை வைக்காமல், அநேகமாக இது என்ன பிரச்சினை, இது சிறப்புக்குரியது எது என்பதுதான் அங்கே கருத்துகள் பரிமாறப்படுவே தவிர இது அடிப்படையான சுன்னா பிதஆ உடைய பிரச்சினை அல்ல. எனவே தான் பிற்பட்ட காலங்களில் மஸ்ஜித் மிக சுத்தமானது, மஸ்ஜிதிலே தாராளமாக இடம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, அதிலே தொழுது கொள்ளலாம், அது பரிசுத்தமான இடம் என்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் மஸ்ஜிதிலேயே அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள். எங்களுடைய ஃபுகஹாக்களும் சொல்லுகிறார்கள், மஸ்ஜித் மிகச் சிறந்தது என்றுதான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் என்ன வாதம், என்ன பிரதிவாதம் வைக்க வேண்டும் என்பதை முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இது ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சினை அல்ல என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.